தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்களது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். உங்களுடைய காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி அமையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தால், கோச்சார ரீதியாக உங்களது காதல் வாழ்க்கை மட்டுமல்ல, உங்களது வியாபாரம், அலுவலக பணிகள் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இந்த வீடியோ ஒரு வழிகாட்டுதலாக நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஏன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து தான் உங்களுடைய துல்லியமான ராசி பலன்களை வழங்க முடியும். இன்று இது பொதுவான ராசி பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வழிகாட்டியாக எந்த காரியங்களை எந்த நேரத்தில் செய்யணும், இப்போ செய்யாமல் தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் நம்ம தனுசு ராசி அன்பர்களாக இல்லாமல் மற்ற ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா, மேலே ஐ பட்டனில் ஜெயஸ்ரீ ராசி பலன் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்குறேங்க. அந்த சேனலுடைய லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை டைரெக்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் சாப்டர் பகுதி கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய ராசி பெயருக்கு நேராக கூடிய ப்ளூ கலர் லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஒருவேளை நமது தனுசு ராசி அன்பர்கள் கூட உங்களுடைய நண்பர்கள் அல்லது நெருக்கமான உறவினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்களும் ஜெயசூரிய ராசி பலன் சேனலில் பார்க்கலாங்க. அந்த சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது. மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கிறேன். இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி உங்களுடைய ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயசூரிய ராசி பலன் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க. ஏன்னா 2 சேனல்லையும் வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கும், எந்த தடையும் இருக்காதுங்க. அதனால நமது மீனத்துடைய ராசி பலன் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களை நமது தனுசு ராசி அன்பர்களுக்காக இப்பொழுது காணலாம். இன்னைக்கு 2024ஆம் வருடம் ஜூலை மாதம் 24ஆம் தேதிங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க. மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் இன்றைய தினம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 6இல் குரு செவ்வாய் சேர்க்கையும் 8இல் சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நேரம் அமைந்துள்ளதுங்க. நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களது வாழ்க்கை வளம் பெறுவதற்கான தொழில் ரீதியான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. தொழில் மட்டுமல்ல, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்திலுமே இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு நேரம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் புதிய பொறுப்புகள் உத்தியோகத்தில் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உத்தியோகத்தில் அதன் மூலமாக உங்களுக்கு கெத்துக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. புதிய பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிக்க வேண்டாம். புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் நிறைய செய்யலாம். குறிப்பாக வியாபாரிகள் அதிகமான முயற்சிகளை செய்வதற்கான நேரம் இது. உங்கள் வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். புதுசாக நீங்கள் நிறைய ட்ரை பண்ணணும், சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுத்து முடிக்க முடியும். மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியம் வசூலாகும். டிரான்சாக்ஷன்லாம் அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம் இதுங்க. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பான வகையில் முன்னேற்றம் பெறுவதனால இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்கள் சிறப்பாக செய்வதற்கு அது நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும். மேலும் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு ஆரோக்கியம் ஒத்துழைப்பு தருங்க. எனவே உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தலாம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய தினம் வந்திருக்கான நல்ல வாய்ப்புகள், நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாகும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நிறைய ஆலோசனைகள் நீ கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது இன்னும் நல்ல வெற்றியில் உங்களுக்கு பெற்று கொள்வதற்கான வழிவகைகளை உருவாக்கி தரும். உங்கள் நெருக்கமான நண்பர்கள் அல்லது நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நபர்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் இன்றைய தினம் உங்கள் காரியங்களை அணுகுங்கள். இன்றைய தினம் வேறு லெவலில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். உங்கள் திறமைகளையும் நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுங்க. குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்காக இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல நேரம் உங்களுக்கு இருக்குங்க. புதுசாக 2 வீலர் அல்லது 4 வீலர் வாங்கணுங்கிற ஐடியாக்கள் உங்கள் மனதில் இருக்கும். உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்கள் அது குறித்த முடிவுகளை எடுக்கலாம். வெளியூர் சம்பந்தமான பயணங்களுக்கான அனுகூலம் இன்று தினம் உங்களுக்கு நிறைய அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பயணங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாங்க. அதுக்காக முயற்சி செய்தால் அது நீங்கள் ஆசைப்பட்டபடி பயணங்கள் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் இது வரைக்கும் இருந்த அந்த டயர்ட்னஸ், சோர்வு எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். அதனால் உங்கள் காரியங்களை டயர்ட்னஸே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி சீக்கிரமாக உங்கள் வெற்றிகளை பெற முடியும். அலுவலக பணிகளில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் கூட பணிபுரியவர்கள் மூலமாக நிறைய உதவிகளும் கிடைக்கும். எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல ஆலோசனைகள், நல்ல உதவிகள், உங்களுக்கு உடல் ரீதியான உதவிகள் அல்லது மன ரீதியாக நல்ல ஆலோசனைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். வியாபாரிகள் புதுசாக நிறைய ட்ரை பண்ணி உங்கள் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல நேரம் இருக்குது. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் மனக்குறந்த காதலரை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இன்றைக்கி உங்களுடைய இதய துடிப்பை அதிகரிக்கும். அந்த மாதிரி காதல் மீட்டிங் இன்றைக்கி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். சில பேர்
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கூட உங்க காதலர் இருந்து மீட் பண்ணுவீங்க இன்னைக்கு. அந்த மாதிரியான ஒரு நாள் இன்றைய தினம். அதனால உங்க ஹார்ட் பீட் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிய புதிய ரொமான்டிக் உணர்வுகள் உங்களுக்கு பெருகக்கூடிய ஒரு நாள், நல்ல புத்துணர்வான ஒரு நாள். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் கூடயும் நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற மறந்துடக்கூடாது. அப்பதான் உறவுகள் வந்து புதுப்பிக்கப்படும். உங்க குடும்பத்தோடையும் வந்து நீங்க இணக்கமாக நடந்து கொண்டு நீங்க அவ்வப்போது வந்து ஃபோன்லயாவது நலம் விசாரிக்கிறது நல்லது. இந்த தினம் உங்களுடைய மனப்போக்குல வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஏன்னா நீங்க சந்தேக குணத்தை வந்து விட்டொழிக்கணும். ஊக்கமில்லாத ஒரு தைரியம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து விட்டொழிக்கணும். உங்க மேல நீங்க தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பேராசைப்படக்கூடாது. மற்றவங்களை பத்தி ஈகோ படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை பக்கம் நீங்க போகாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். நல்ல வருமானத்தை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் மற்றும் உங்க பணத்தை சேமிக்கக்கூடிய நிறைய புதிய யோசனைகளை உங்க மனதில் இன்னைக்கு உதயமாகும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆனால் நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த வாக்குறுதிகளும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் வந்து எதுக்காக, எந்த உண்மைத்தன்மைக்காக இருக்கு அப்படின்றத நீங்க புரிந்து கொண்டு வாக்குறுதிகள் கொடுப்பது தான் நல்லதுங்க. உண்மைத்தன்மைகளை அறிந்து கொண்டு தான் நீங்க வந்து எந்த நடவடிக்கைகளையும் நீங்க மேற்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் குதூகலமான ஒரு வரம் வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். அதனால இல்வாழ்க்கையை ரொம்ப தித்திப்பாக அமையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. சிறந்த ஒரு நாள், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து ஏதாவது நல்ல சம்பவங்கள் இன்றைக்கு நடைபெறக்கூடிய நல்ல யோகத்தை பெறுவீங்க. உங்கள் வீட்டில் அது நடக்கும். அதனால் இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு பண தேவைகள் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது கிடைக்காம அவதிப்பட்டாலும் கடைசி நேரத்தில் அது வந்து பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் ஜாப் பர்மனெண்ட் குறித்த நல்ல குட் நியூஸ் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைந்த நாளுக்கு இன்றைய தினம். ஸோ டோன்ட் மிஸ் இட் த சான்சஸ். இன்றைய தினம் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோ கலர் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் நம்பர் 8 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள்ங்க. ஏன்னா நிறைய வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக தேடி வரும். கடல் அலை போல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது உங்க டேலண்ட்டை வெளிப்படுத்தும் போது வேற லெவலில் நீங்க புகழையும் நல்ல சம்பாத்தியத்தையும் நீங்க வந்து அடைய முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க இல்லத்தில் இனிமையான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்க உடம்புல இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால உங்க காரியங்களை நீங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்றைய தினம் உங்க செயல்பாடுகள் எல்லா விதமான சோர்வு நீங்கிறதுனால இன்றைய தினம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பயணங்களை கூட நீங்க மேற்கொள்ளலாம். வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் புதிதாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்க பட்ஜெட் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிதி இருப்பு இருந்தால் நீங்க தாராளமாக பண்ணலாம். புதிய வாகனங்கள் வாங்கலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உடன் பிறந்த உங்களது சகோதரிகளுடன் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். மேலும் உங்களது கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் எனக்கு உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. சிறந்த ஒரு நாள். உங்களுக்கு தேவையான கன்சல்டேஷனை நீங்கள் பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். இன்றைய தினம் நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். நன்றி நண்பர்களே. நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஆதரவை நமது புதிய சேனல் பேக்கப் சேனலான ஜெயசூர்யா ராசிபலன் சேனலுக்கும் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய லிங்க் வந்து எனக்கு கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் வந்துடும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அந்த லிங்க் வந்து நான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க நண்பர்களே. அந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் இருக்கிறதுனால உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் ஈஸியாக டைரெக்டாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் டைம்லைன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே.